My dear students and parents, this is Daniel and welcome back to Vision. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கவுன்சிலிங் பத்தின சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அண்ட் இதில் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் இதுதான் கவுன்சிலிங்கினுடைய முதல் படி, தமிழக மருத்துவ கலந்தாய்வினுடைய முதல் படி அப்படிங்கிறது இதுதான். ஸோ தமிழ்நாடு இஸ் ஆல்சோ கெட்டிங் ரெடி ஃபார் த கவுன்சிலிங் ப்ராசஸ். கூடிய சீக்கிரத்தில் ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் நோட்டிஃபிகேஷன் 11 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் போட்டிருக்காங்க இல்லையா. இது இன்னைக்கு 11ஆம் தேதி வந்த ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். ஸோ 11/7/2025 வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல the following candidates listed below have applied under eminent sports person category for the admission into MBBS BDS. அண்ட் இதில் இந்த மாணவர்களை இவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிட்டத்தட்ட 400+ ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குரிய ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ they are requested to bring original sports certificates and NEET UG 2025 score card for physical verification அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் செலெக்ஷன் கமிட்டி, 4th ஃப்ளோர் செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்பாக், சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வரும். இதில் மிக முக்கியமான விஷயம், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அப்போ எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் ஒரே நாளில் தான் வரும். ஸோ ஒரே நேரத்தில் தான் வரும். ஸோ 18ஆம் தேதிக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் டு வெயிட். சரிங்களா, வி ஹாவ் டு வெயிட். ஸோ இப்போ பாருங்க, ஸ்லாட் நம்பர் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 1 to 70 அண்ட் 71 to 140 அப்படிங்கிறது 16ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஒரு ஸ்லாட்டும் 12:30 மணிக்கு ஒரு ஸ்லாட்டும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எல்லாமே. ஸோ ஒருவேளை வெளிநாடுகள்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த டைமுக்கு போகணும். எல்லாரும் போக வேண்டியதில்லை. ஒன்லி தோஸ் ஹூ ஹவ் அப்ளைட் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. நீங்க எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எஸ் கொடுத்துருந்தீங்க, உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணி எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன். எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் கிடையாது. சரிங்களா. ஸோ டேட் பாருங்க, 16ஆம் தேதி 140 பேரை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 141 இருந்து 280 வரைக்கும் 17ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. டெய்லி காலையில ஒரு ஸ்லாட், மதியானம் ஒரு ஸ்லாட், காலையில ஒரு 70 மெம்பர்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு 70 மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க. 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா 281 இருந்து 350 வரைக்கும், 351 இருந்து 418 வரைக்கும். இது 18ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடியது. 16, 17, 18 3 நாள் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. இது ரேங்க் லிஸ்ட் கிடையாது. சரிங்களா. இது ரேண்டமா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரேண்டமா போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வேரியஸ் பேஸ்ட் ஆன் யார் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அந்த இதுல பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட்ஸை பொறுத்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். நீட் ஸ்கோரையும் பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அது பின்னாடி வரும், 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு சீரியல் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 418 ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபேர் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 418 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ கரெக்டாக அவங்க சொன்ன ஷெட்யூல் அடிப்படையில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு விசிட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆன் தீஸ் டேட்ஸ். 16ஆம் தேதி 140 பேர், முதல் 140 பேர். 17ஆம் தேதி 140 280 வரைக்கும். 18ஆம் தேதி 281 418 வரைக்கும். சரிங்களா. சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்முடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்றேன். வெப்சைட்ல, அஃபிஷியல் வெப்சைட்லையும் திஸ் பிடிஎஃப் இஸ் அவைலபிள். ஐ எக்ஸ்பெக்ட் தேர் வில் பி அனதர் நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் இதோட சேர்ந்து பிடபிள்யூக்கும் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். பிடபிள்யூடிக்கு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வராது, நான் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது பண்ண சொல்லுவாங்க. அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஆஸ் ஆஃப் நோ நோட்டிஃபிகேஷன் வரல. வந்ததும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வி கேன் எக்ஸ்பெக்ட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி டு ரிலீஸ் ரேங்க் லிஸ்ட் அட் தி ஏர்லியஸ்ட். 18ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கவுன்சிலிங்க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகேங்களா. இதில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னென்னமோ பேசுறாங்க மாணவர்கள், பெற்றோர்கள் கமெண்ட் செக்ஷன்ல. கூடிய சீக்கிரம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். டிலே ஆகிறது உண்மைதான், ஆனால் இந்த டிலேயை கூடிய சீக்கிரத்தில் அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமா நமக்கு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துடும். நம்புவோம், எதிர்பார்ப்போம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.